श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காஹ ஸ்ரேயோர்த்தினோ ஹர விரிஞ்ச சனந்தநாத்யாஹ துவாரே வசந்தி வரவேத்ர ஹதோத்தமாங்காஹ சேஷா திரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காக, அதாவது ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி நம்மளோட ஸ்ரீக்கு, நம்மளோட லக்ஷ்மிக்கு நாதனாக, நம்ம லக்ஷ்மியின் பதியாக கணவனாக இருக்கும், நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கும் நம்மளோட பெருமாள். அந்த பெருமாளோட புஷ்கரிணி என்று சொன்னாலே ஒரு தடாகம் என்று அர்த்தம், ஒரு பாண்ட் என்று அர்த்தம். அதனால நம்மளோட விஷ்ணு, நம்ம பெருமாள், அவரை நோக்கி தியானம் செய்கிற, அவரை நோக்கி பிரபத்தி, அவரை நோக்கி பக்தி செய்கிற பக்தர்கள் ஒரு குளத்துல போயிட்டு நீராடுவாளாம். இப்படி நீராடி விட்டு அதுக்கப்புறம் தான் பகவானையை வழிபட போவாளாம். இப்பேற்பட்ட அந்த புனிதமான அந்த நீர், அந்த ஒரு தடாகம், அந்த ஒரு குளத்துல போய் யாரெல்லாம் நீராடுறா என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றான். ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காக ஸ்ரேயோர்த்தினோ ஹர விரிஞ்ச சனந்தநாத்யாக, அதாவது ஹரன் சிவபெருமானும், விரிஞ்ச நம்மளோட பிரம்மதேவரும், சனந்தநாத்யாக சனக்கர் சனந்தரர் போன்ற சனத்குமாரர்கள் மற்றும் பல முனிவர்கள், பல ரிஷிகள் அந்த ஒரு குளத்துல, அந்த ஒரு தடாகத்துல அவர் அங்க நீராடி விட்டு அப்புறம்தான் பகவானை வழிபட போறாளாம், பகவான் மீது பக்தி செலுத்துறதுக்காக போறாளாம். ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காக ஸ்ரேயோர்த்தினோ ஹரவிரிஞ்ச சனந்தநாத்யாக துவாரே வசந்தி வரவேத்ர ஹதோத்தமாங்காக, அதாவது இப்படி நீராடி விட்டு பகவானை வழிபடுறதுக்கு, பெருமாளை வழிபடுறதுக்கு இவாளெல்லாம் எங்க போகணும்? பெருமாள் இருக்கும் இடத்தை நோக்கி தானே இவாளெல்லாம் போகணும், வழிபடணும்னா. பெருமாள் இருக்கும் இடம் வைகுண்டம். அதனால அந்த வைகுண்டத்தை நோக்கி நம்மளோட சிவன், சிவபெருமான், பிரம்மதேவர், சனக்கர் சனந்தர் போன்ற சனத்குமாரர்கள் மற்றும் பல ரிஷிகள் எல்லாருமே சென்று அந்த வைகுண்டத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாளாம். இப்படி எல்லாருமே போகும்போது அந்த வைகுண்டத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றான் அந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி காப்ளவ நிர்மலாங்காக ஸ்ரேயோர்த்தினோ ஹரவிரிஞ்ச சனந்தநாத்யாக துவாரே வசந்தி வரவேத்ர ஹதோத்தமாங்காக, அதாவது அங்க ஒரு முறை சென்று விட்டால், வைகுண்டத்தை சென்று அடைந்து விட்டால் அங்கிருந்து திருப்பி வர்றதுக்கு கதவுகள் திறக்காதாம். ஏனென்றால் கதவுகளே திறந்து விட்டாலும் வெளியில போகலாம், நீங்க இப்ப போகலாம், உங்களுக்கு அனுமதி இருக்கு என்று சொன்னாலும் அந்த வைகுண்டத்தை விட்டு வெளியில வர மனம் ஒத்துக்காதாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு, அவ்வளவு ஒரு ரம்மியமான இடமாம். அங்க பெருமாளோட கூட இருக்கிறத விட திருப்பியும் இந்த பூலகத்துல பிறக்கிறது பெருசா என்னும் யோசிக்கிற அளவுக்கு ஒரு மனத்துல ஒரு எண்ணத்தை உருவாக்குமா அந்த வைகுண்டம். அப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்துல பெருமாளுக்கு நித்தியமும் தினமும் சேவை செஞ்சுட்டு இருக்கிற அந்த பக்தர்களில் ஒருவர்களாகிறதுக்காக, அவளோட ஒன்னா சேர்ந்து பகவானை சேவிக்கிறதுக்காக நம்மளோட சிவபெருமான், பிரம்மா, இந்த சனத்குமாரர்கள், முனிவர்கள் எல்லாருமே இந்த தடாகத்திலேருந்து, இந்த குளத்திலேருந்து கிளம்பி போறான். அப்பேற்பட்ட எல்லா பக்தர்களும் சொல்றாலாம், ஸ்ரீ வெங்கடாச்சலவதே தவ சுப்பிரபாதம். வெங்கடாச்சலம் என்னும் மலையில் அவதரித்த பெருமாளே, வெங்கடாச்சலம் மலையாகவே அவதரித்த பெருமாளே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம், நீ துயிலெழ வேண்டும் என்று அனைவரும் பெருமாளை போற்றி சுப்பிரபாதம் பாடுறாளாம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவர்களோட கூட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இந்த நதியில ஏதோ மிதந்து வரதே என்னதுன்னு பார்க்கணும் போறதுக்காக இங்கேருந்தே கண்ணை குறுக்கி அங்க பாக்குறானாம், அந்த நதியில என்ன வருது தூரத்துல இருந்து. இப்போ இது மழைக்காலம் என்று சொன்னேன், அதனால நதி ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறது. அதனால அந்த தூரத்துல இருந்தது ஒரு க்ஷணத்துல, ஒரு கணத்துல பார்த்தா பக்கத்துல வரா மாதிரி இருக்கு, அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான் அந்த ஒரு விஷயம். அது என்னதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு நிறத்துல இருக்கு. பார்த்தால் என்னவோ கம்பளி மூட்டையாக கட்டி வச்சிருந்தா, இப்படி பல கம்பளிகளை ஒரு மூட்டையாக கட்டி அதை அப்படியே தூக்கி யாரோ நதியில போட்டா மாதிரி அது மிதந்துட்டு வரா மாதிரி தெரியாதுதான் இந்த பையனுக்கு. இவனோட நண்பர்களை பார்த்து சொல்றானாம்,
இதோ பாருங்க இப்போ ஏதோ ஒரு கம்பளி மூட்டை வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இப்போ என் கையில் கிடச்சதுன்னா இந்த மழை நின்றதுக்கப்புறம், இந்த மழைக்காலம் போனதுக்கப்புறம் அதை நல்லா உலர வைத்து அதை நல்லா காய வச்சுட்டு அதை விற்று நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பேன் என்று இந்த பையன் சொல்கிறானாம். அதனால அப்படி மிதந்துட்டு வர அந்த கருப்பு நிறத்தில் இருக்கும் விஷயம் கம்பளி தான் என்று நினைத்து நம்மளோட இந்த சிறுவன் நதியில குதிக்கிறானாம். இவன் நதியில குதித்து அந்த கம்பளி மூட்டையை நோக்கி போயிட்டு இருக்கானாம். இதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது? அந்த சிறுவன் கம்பளி மூட்டைன்னு நினைச்சிருந்த அந்த கருப்பு நிற விஷயம் நிஜமாலே அதுதானா, இல்லை வேற ஏதாவது விஷயமா? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.